ஐயோ கவிதாக்கா இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலையே. இந்த சின்ன வயசுல இப்படி போயிட்டீங்களே கவிதாக்கா. நல்லா காலனியில் திரும்பும் போது ராணி மாதிரி திரும்பினீங்களே, இப்படி வந்து படுத்துட்டீங்களே. அடியே, நான் இன்னும் உயிரோட தான் நிற்கிறேன். யார் சொன்னதை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ட்ரிப்ஸ் வந்து போட்டுட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஒப்பாரி வச்சுட்டியே, யார் சொன்னது நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி? என் கவிதாக்கா நீங்கள் சாகலையா? மூதேவி, சாகாதனால தானே உனக்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். யார் சொன்னதை சொல்லு நான் செத்துட்டேன்னு சொல்லி. ஏங்க நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி தான் தீபாதாக்கா சொல்லிட்டு கிடக்குறா. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறா கவிதாக்கா செத்து போச்சுன்னு சொல்லிட்டு. எந்திரிச்சு வாங்கக்கா, போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் இப்படி சொல்லிவிட்டு நம்ம காலனி ஜனமே வெளியே உக்காந்துட்டு இருக்குது செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி. வாங்க எழுந்து போய் அவளை உண்டு இல்லாத பண்ணலாம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து. வேண்டாம் விடுமீனா, போன வாரம் நான் அவளை செத்து போயிட்டேன்னு சொல்லி நானும் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். அதுக்கு இப்போ என்னை பழி வாங்குறாளாம். போன வாரம் நான் போட்டேன், இந்த வாரம் அவள் என்னை போடுறா. 80 ரூபா கொடுத்து நான் ஆட்டோவில் வந்து நான் பஸ்ஸில் வந்தால் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து இங்கே வந்து பார்த்தாக்கா நீ அவளை சொல்கிறதும் அவள் உன்னே சொல்கிறதும், நீ யூடியூப்பில் அவளை போடுறதும் அவள் இன்ஸ்டாகிராமில் உன்னே போடுறதும், ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? வடிவேல் சார் சொன்ன மாதிரி செத்து செத்து விளையாடுறன்ற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வீடியோ வர்றதுக்கோசரம் செத்து செத்து விளையாடுறீங்களா? இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் காரணமா? வேலை விட்டு போட்டு வெளியெல்லாம் உக்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னத்த சொல்ல போகிறீங்க? இப்போ எனக்கு 80 ரூபாயை கொடுங்க, நான் போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஏண்டி, அப்போ உனக்கு 80 ரூபா போச்சுன்னு தான் உனக்கு பெருசாக போயிடுச்சு. அப்போ நான் ஏதாவது ஒன்று ஆயிருந்தாலும் நீ அப்பயும் 80 ரூபான்னு தானே கேட்டிருப்பேன். இந்த டொகால்டி வேலைலாம் சொல்லி வச்சுக்காதீங்க கவிதாக்கா. ஃபஸ்ட்டு அந்த 80 ரூபாயை கொடுங்க, நான் கிளம்புறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு முருங்கைக்காய் வாங்கினதுக்கு 100 ரூபா தரணுமாக்கும். அதில் 80 ரூபா கழிச்சிக்கிட்டு மீதி 20 ரூபா மட்டும் தான் தருவேன். என்ன பணமே நமக்கு மரத்துலேயே காய்க்குது, என்னமோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீடியோ போடுறான் வீடியோ